நம்ம தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிற பாவம் என்ன அப்படிங்கறத நம்ம சிந்திக்கணும். அப்படின்னா நமக்கு நோய்கள் வந்துட்டா நம்ம இதுவரைக்கும் செய்த விஷயங்களை நினைத்து பயப்பட ஆரம்பிச்சிடறோம். இது அறிவின் பயம். இது உணர்வின் பயம் கிடையாது. உணர்வு எப்பயுமே பழைய காலத்தை பத்தி யோசிக்காது. உணர்வு எப்பயுமே நீங்க இத்தனை நாளா செய்த தப்ப பத்தி உங்களுக்கு பயமுறுத்தாது, எச்சரிக்கை தராது. நீங்க அதை பயன்படுத்திக்கலாம். இத்தனை நாளா நம்ம ஒரு தப்பா உணவு சாப்பிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம நல்ல உணவா சாப்பிடுவோம். அப்படிங்கிற அறிவை நீங்க பயன்படுத்திக்கலாம். ஆனா உணர்வு உங்களுக்கு ஒருபோதும் உங்களுடைய இறந்த கால அறிவை கொண்டு வராது. இன்னைக்கு எனக்கு உடல் ரீதியா, மன ரீதியா ஏற்படுற எந்த ஒரு குழப்பத்திற்கும், எந்த ஒரு நோய்களுக்கும், என்னுடைய அமைதியை குலைக்கிற எந்த மாதிரி சூழ்நிலையா இருந்தாலும், இன்னைக்கு நான் செய்து கொண்டிருக்கிற என் வேதத்துக்கு புறம்பான, மனசாட்சிக்கு விரோதமான காரியம் என்ன? அது எண்ணத்தின் அளவுல இருந்தாலும், உடலின் அளவுல இருந்தாலும் சரி. நான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கறத நம்ம நிச்சயமா பார்க்கணும், கவனிக்கணும். இந்த கவனம் தான் தியானம்.